and they don't have that access, but we... London Eye River. Buckingham Palace. Buckingham Palace. எந்த நோக்கத்துக்காக இந்த பயணம் மேற்கொண்டீங்க லண்டன்? அது வந்து சுற்றுலா பயணத்துக்காக தான் போயிருந்தோம். அது போக என்னுடைய அண்ணன் மகள் யூகேல எம்பிஏ படித்துவிட்டு அந்த நாட்டிலேயே வந்து வேலை செய்கிறாங்க. அதனால் அவங்களுடைய வழிகாட்டுதலோடு நாம் போய் வரணுன்றதுனால போய் வந்தோம். ஒரு லண்டன் வந்து ஒரு நல்ல நகரம், அதாவது மிக குளிர்ந்த பிரதேசம். நான் போய் வந்தது வந்து சம்மர்னு சொல்கிறாங்க அந்த நாட்டில். ஆனால் அந்த சம்மரில் கூட 8 டிகிரி ஃபாரன்ஹீட்டு இருக்கக்கூடிய வெப்பநிலை தான் அங்கே இருக்குது. அப்போ சாதாரணமாக வந்து நாம் வந்து என்ன பண்ண முடியாது, வெளியிலலாம் வர முடியாது. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் அங்கே இருக்கிற எல்லா கட்டிடங்களும் உள்ளே போகிறதுலேருந்து வெளியில் வர வரலும் மொத்தமே வந்து ஏர் கண்டிஷன்டு அல்லது ஏர் ஹீட்டர்டு ரூமாக, ஏர் டைட்டு அறைகளாகவே எல்லாமே செய்து வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ்லேருந்து. அதனால் அந்த கண்டிஷனில் இருந்தால் தான் வீட்டுக்குள்ளார நாம் நிம்மதியாக இருக்க முடிகிறது. வெளியில் வந்தோம்னா நம்ம வந்து தெர்மல் கோட்டு, தெர்மல் வியர், அதாவது நம்ம கையிலேருந்து கழுத்து வரையிலும் தெர்மல் வியர் உடைகளை அணிந்து அதுக்கு மேலே தான் சாதாரண உடைகளை போட்டுக்கிட்டு போய் வர மாதிரியான ஒரு சிலை. இல்லைன்னா கை காலெலாம் வெறிச்சிடுற அளவுக்கு அங்கே வந்து தட்பவெப்பநிலை அந்த அளவுக்கு மிக குளிர்ந்த பிரதேசமாக அது இருக்குது. என்னென்ன பார்த்தீங்க அங்கே? அதாவது முக்கியமாக பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாக அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் எலிசபெத் அரண்மனை, அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை. அந்த அரண்மனையை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்க பயன்படுத்திய அறைகள், அவங்க என்னென்னலாம் பயன்படுத்தினாங்க, அது அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் ஆகுது. அது வேகமாக பார்த்தாலே. பொறுமையாக பார்க்கணுன்னா ஒரு நாள் அந்த அரண்மனையை சுற்றி பார்க்க தேவைப்படும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு அரண்மனை. அது பாதுகாக்கப்பட்டு நம்ம நாட்டில் மியூசியங்கள்லாம் எப்படி வைத்திருக்கிறார்களோ அதே போல் அங்கே அது பராமரிக்கப்பட்டு வருகிறது. அது ஒரு அரண்மனை பார்க்க வேண்டிய இடம். அதே போல் அதுக்கு பக்கத்துலேயே நிறைய பார்க்க வேண்டிய இடங்களும் இருக்குது. அதே மாதிரி பிரிட்ஜு, டவர் பிரிட்ஜுன்னு ஒன்று இருக்குது, அது பார்க்க வேண்டிய இடம். அந்த நதிக்கரையில், அதாவது அந்த பிரிட்ஜு வந்து அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. கப்பல் வர போகிறதுக்கு அந்த பிரிட்ஜு வந்து ஓப்பன் ஆகுது, அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகுது. இப்போ இங்கே நம்ம பாம்பன் ரயில் பாலம் எப்படி கட்டியிருக்கிறாங்களோ அது மாதிரி அந்த டவர் பிரிட்ஜு அந்த மாதிரி கட்டியிருக்கிறாங்க. அது வந்து ஒரு ரம்யமான ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. உண்மையிலே அந்த இடமும், அதாவது அந்த லண்டன் மாநகரமே வந்து மக்கள் தொகையில் மிக மிக குறைவான ஒரு நகரமாக நான் பார்க்கிறேன். இப்போ வேலூர் நகரத்தில் இருக்கிற மக்கள் ஜனத்தொகையோடு ஒப்பிட்டு பார்த்தால் கூட வேலூர் அளவுக்கு கூட அங்கே மக்கள் இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா சாலையில் நடக்கும்போது எதுக்கு ஆளே கிடையாது, பின்னாலே ஆள் கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் அங்கே இருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, நம்ம பகுதியோட மக்கள் தொகையோட சில நேரங்களில் இணையாக இருந்தாலும் கூட யாரும் வெளியில் வரதில்லை. வெளியில் வர்றவங்களுடைய அளவு வந்து குறைவாக, ஏன்னா எந்நேரம் குளிராக இருக்கிறதுனால அது ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, லண்டன் மாநகரம் ரொம்ப தூய்மையான நகரமாக நான் பார்க்குறேன். எங்கேயுமே வந்து அதாவது குப்பை அப்படின்னா என்னன்றதை லண்டனில் கேட்கணும், எங்கே இருக்குதுன்னு கேட்கணும். அதே போல் அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா வாசிகளுமே ஒரு காப்பி வாங்கிறதுக்காக வாங்கலாம், அதை குடித்தாலும் அந்த இடத்துலையே அவங்க போகிறதில்ல. ஆனால் எடுத்துன்னு போனாலும் எங்கே போனாலுமே டஸ்ட்பின் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த இடத்துல போடுறாங்க. அதனால் அந்த இடத்துல ஒரு
மாசு இல்லாத ஒரு நகரமாக, குப்பை இல்லாத ஒரு நகரமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதே போல் சட்டங்களும் மிக கடுமையாக பின்பற்றப்படுகிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே போல் நான் வந்து அங்கே வந்து அண்டர் கிரவுண்டு ட்ரெயின், இங்கே இருக்கிற மெட்ரோ ரயில் மாதிரி, அங்கே மெட்ரோன்னு அந்த வார்த்தை அங்கே சொல்லலை, அவங்க வந்து அண்டர் கிரவுண்டு ட்ரெயின்னு சொல்கிறாங்க. அந்த அண்டர் கிரவுண்டு ட்ரெயின்லாம் வந்து ரொம்ப நல்ல வசதியான போக்குவரத்து சாதனமாக அங்கே இருக்குது. நம்ம நாட்டில் மாதிரி பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி பயணிக்கிற வாய்ப்பு அங்கே வந்து மிக 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 குறைவு. ஏறக்குறைய 99% அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் டிக்கெட்டுக்கு பதிலாக நம்ம இப்போ ஏடிஎம் கார்டு மாதிரி ஒரு கார்டு கொடுக்குறாங்க. அந்த கார்டு வந்து அந்த கார்டோட மதிப்பு 7 பவுண்டு. அந்த 7 பவுண்டு கொடுத்து அந்த கார்டு வாங்கிக்கணும்னா இவங்க அந்த பயணத்துக்கு 20% கழிவு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பயணத்துலேயும் 20% ஆக்சுவல் ஃபேர் என்னவோ அதை கழிச்சின்னு இது பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து இண்டன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எட்ஜுவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். அப்போ அதுக்கு வந்து கார்டில் பயணித்தால் நமக்கு 4 பவுண்டில் போய் வர முடியுது. போக 4 பவுண்டு, வர 4 பவுண்டு. ஆனால் இதுவே நீங்கள் கேஷாக பணம் கொடுத்து பயணிக்கணும்னு சொன்னால் போகிறதுக்கு 7 பவுண்டு, வரத்துக்கு 7 பவுண்டு, ஆக 14 பவுண்டு செலவு பண்ணணும். ஆக இதுதான் வந்து பணம் கொடுத்து ட்ராவல் பண்ணுறதுக்கும் பணம் கொடுக்காமலே நம்ம பயணிக்கிறதுக்குமான வித்தியாசம். ஆக இது வந்து என்னென்னா அந்த கார்டில் அப்பப்போ ரீசார்ஜ் பண்ணலாம். எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் அவங்க வந்து அந்த கார்டை ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு மிஷின் வச்சுருக்கிறாங்க. அந்த கார்டை எடுத்துகிட்டு போய் நம்ம காமிச்சோம்னா அந்த கார்டில் அது உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுது. இப்போ நீங்கள் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கும் பணம் கட்டணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மொபைல் ஃபோனில் இருந்தோ அல்லது உங்களுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கார்டை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஆக அப்படியே ரீசார்ஜ் பண்ணிக்கின்னு நாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வர்றதுக்காக அந்த வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் அதாவது கிட்டத்தட்ட என்னுடைய கருத்துப்படி 20 வழித்தடங்களில் லண்டன் மாநகரில் அண்டர் கிரவுண்டு ரயில் இருக்குது. அதாவது ப்ளூ லைன், எல்லோ லைன், பர்பிள் லைன், இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு லைன்னு பேர் வச்சு அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பல லைனில் ரயில்கள் ஓடுகிறது. இப்போ நாம் சென்னையில் இருக்கிற மெட்ரோ மாதிரியே அங்கேயும் ஒரு மெட்ரோவில் இறங்கி வேறு இன்னொரு லைனுக்கு மாறி போகிற மாதிரி அது நிறைய இடங்களில் மாறி போகிற அளவுக்கு அவங்க வசதிகளை செய்து வச்சுருக்கிறாங்க. ஸோ மெட்ரோ பயணம் என்பது சரியாக இருக்குது. இந்த கார்டு வந்து அண்டர் கிரவுண்ட் ரயிலுக்கு மட்டும் இல்லை, பஸ்ஸுக்கும் அதே கார்டு தான். ஸோ பஸ்ஸில் வந்து கண்டக்டரே கிடையாது. எல்லாம் சிவப்பு கலரில் அங்கே இருக்குது பஸ்ஸு. ஆனால் பஸ்ஸில் வந்து கண்டக்டரே கிடையாது, டிரைவர் மட்டும்தான். டிரைவர் சீட்டுக்கு முன்னால் ஒரு ஸ்கேனர் வச்சுருக்காங்க. இந்த கார்டு எடுத்துகிட்டு போய் அங்கே காமிச்சோம்னா அது வந்து அந்த வழித்தடத்துக்கான கட்டணம் என்னவோ அதை கழிச்சிக்குது, அவ்வளோதான். ஸோ நாம் இறங்க வேண்டிய இடத்துல எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம். ஆனால் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் புரிஞ்சுக்கினது, அந்த பேருந்து எவ்வளோ தொலைவு பயணிக்கிறதோ அதுக்கு தகுந்தவாறு கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஏறுமிடத்திலிருந்து இறங்கும் இடம் வரை மொத்த தொலைவுக்கும் ஒரு கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது. அதுக்கு அதே கட்டணம் தான் எங்கே ஏறி எங்கே இறங்கினாலும் வசூலிக்கப்படுகிறது. ஒரு சில வழித்தடங்களில் 3 பவுண்டு, ஒரு சில வழித்தடங்களில் 1.5 பவுண்டு, ஒரு சில வழித்தடங்களில் 4 பவுண்டுன்னு சொல்லிட்டு அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ அந்த பேருந்து எவ்வளோ தொலைவு போதோ அதை அடிப்படையாக வச்சு அந்த கட்டணமானது கழிக்கப்படுகிறது. நான் அடுத்த ஸ்டாப்பிங்லேயே இறங்கினாலும் 1.5 பவுண்டு தான், 10 ஸ்டாப்பிங் கழித்து இறங்கினாலும் 1.5 பவுண்டு தான். ஸோ அது வந்து என்ன, கண்டக்டர் இல்லைன்றதுனால நீங்கள் எங்கே வேணாலும் ஏறிக்கலாம், எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம். ஆனால் ஏறும்பொழுது உங்கள் கார்டை வந்து ஸ்கேனர் கருவியில் காட்டி அதுக்கான கட்டணத்தை பே பண்ண பிற்பாடு தான் அனுமதிக்கப்படுவார்கள். அது ஒரு நல்ல ஒரு நடைமுறையாக இருக்குது. ஆனால் இந்த கார்டு என்பது ரயில் பயணத்திற்கும் பஸ் பயணத்திற்கும் ஒரே கார்டு. அதாவது கார்டில் கேஷ்லெஸ் அப்படின்றதுல ஒரு முனைப்பான ஒரு நகரமாக லண்டன் மாநகரம் இருக்குது அப்படின்றது என்னுடைய அனுபவத்தில் தெரிய வந்திருக்கு. எல்லா டிரான்சாக்ஷனும் அப்போ தான் பண்ணுறாங்க. எல்லா டிரான்சாக்ஷனும் கேஷ்லெஸ் தான். ஆமாம், ஒன்று கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அல்லது இந்த ட்ராவலுக்கு ட்ராவல் கார்டு.
ஸோ இந்த மாதிரி கார்டுகள் தான் எங்கேயுமே பயன்படுத்துகிறாங்க. பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து பணத்தை பயன்படுத்தினே நான் பார்க்கல. ரொம்ப ரேராக தான் கேஷ் வந்து டீல் பண்ணுறாங்க.